Hi students, happy morning to all. I hope you are all fine with good health. Today you are going to see about the topic is PageMaker. Students, you know very well we already started this lesson. In this lesson, you learnt about what is PageMaker and what are the tools which are used in the PageMaker and what is text and text block. இது எல்லாமே நீங்க previous classesல பாத்தீங்க இல்லையா? So today we are going to see about the threading text block. Let me see that what is mean by threading text block. Students, listen it carefully. 2.8 Understanding the story. Before you are entering into the topic, you just learnt about something. Yeah, PageMaker story is similar to news article. ஸோ என்ன சொல்கிறாங்க, பேஜ் மேக்கர் ஸ்டோரி வந்து எதோட சிமிலர், எதோட ஒன்றாக இருக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பரோட. ஓகேவா? வாட் இஸ் தட்? த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் மே கண்டைன் செவரல் இண்டிபெண்ட் ஆர்டிக்கல், சம் ஆஃப் விச் கண்டினியூ ஆன் அதர் பேஜஸ். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் அதோட ஹெட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு 19வது பக்கம் பார்க்க, 11ஆம் பக்கம் பார்க்க அப்படின்னு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. எந்த பேஜில் இந்த நியூஸோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அதை தான் நம்ம த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு டெக்ஸ்ட் பிளாக் எடுத்துக்கிட்டு ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட கண்டினியூவேஷன், அதோட லிங்க்கை அடுத்த டெக்ஸ்ட் பிளாக்ல கொடுக்கறதா நம்ம த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication. So ஒரே பேஜ்ல இது கண்டினியூ ஆகலாம், இல்லைன்னா இன்னொரு டாக்குமெண்ட்ல கூட அது கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. Let me see that threading text block. All text in PageMaker resides inside the container called the text block. So டெக்ஸ்ட் அப்படிங்கிற டூலை நம்ம கிளிக் பண்ணாவே நமக்கு என்ன வந்துடும், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்ஸ் வந்துடும் இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். A text block can be connected to the other text block. ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம so that text in one text block can flow into the another text block. So ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கோட கனெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்டும் ஃப்ளோ ஆகுது, அதுல இருந்து இதுக்கும் மூவ் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எ டெக்ஸ்ட் தட் ஆர் கனெக்டட் இன் த வே ஆர் த்ரெட்டட். ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுதோ அந்த வேர்டை நம்ம த்ரெட்டட் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் த டெக்ஸ்ட் அமாங் த டெக்ஸ்ட் பிளாக் இஸ் கால்டு தி த்ரெட்டிங் டெக்ஸ்ட். அது எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த டெக்ஸ்ட் எப்படி கனெக்ட் ஆகுது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டெக்ஸ்ட் தட் ஃப்ளோ through one or more threaded block is called the story. So அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுது, மூவ் ஆகுறதா நம்ம ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றோம். இஸ் தட் கிளியர்? லிசன் இட் கேர்ஃபுல்லி. ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனோட கண்டினியூவேஷனை அடுத்த பிளாக் டெக்ஸ்டோட நீங்க என்ன பண்றீங்க, கனெக்ட் பண்றீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். Once you have loaded the text icon, you can use one of three text flow option to place the text in the text block. So once நீங்க அந்த loaded icon plus போட்டிருக்கோம் இல்லையா, அந்த loaded icon நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் பிளேஸ் போயிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ்லையோ இல்லை ஓப்பன் ஆஃபீஸ்லையோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே பிளேஸ் பண்ணுறீங்க. இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபைல் பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெளியில் இருக்கிற சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பேஜ் மேக்கருக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்பொழுது டைரெக்டாக வராது. அப்படி பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும், அதுதான் லோடோடு ஐக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை நீங்கள் வச்சு ட்ராக் பண்ணுறோம், ஒயிட் பேஜில் ட்ராக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆகும். ஓகே. To cancel the loaded icon, click on the pointer tool in the toolbox and next deleted. So listen it carefully. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வேண்டாம், நீங்க வேற இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஐகான் இருக்கும் இல்லையா, லோடட் ஐகான், அந்த இடத்த பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி just click the delete button. This is the way you have to delete the loaded icon. Okay. Next, a thread block can be identified by the plus sign. So threaded text block நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, unthreaded text block எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகேவா? So threaded text block எப்படி இருக்கும், identified by the plus symbol in its top or bottom handle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Unthreaded text எப்படி கண்டுபிடிப்பீங்க, where a text block stand alone without being connected to any other. ஸோ இதுதான் நமக்கு அன்த்ரெட். ஸோ மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இல்லை பாருங்க, பாட்டம்லையும் கீழே ஒரு ஹேண்டில் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ல உங்களுக்கு என்ன இல்லை, ப்ளஸ் சிம்பிள் இல்லை. இதே கொஞ்சம் கீழே வந்து பாருங்க,
த்ரெட்டட் டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, ஹேண்டில் பண்ற அந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், த்ரெட்டட் டெக்ஸ்ட், அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட். ஓகேவா? listen it carefully. ஸோ ஒரு டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிட்டேன், ரெண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட்டாக அது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டேன், தேர்ட் இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 2 டெக்ஸ்ட் பிளாக்கை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே. டு அன்த்ரெட் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ எப்படி ஒரு அன்த்ரெட்டாக இருக்கிற டெக்ஸ்ட் பிளாக்கை த்ரெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட் வி see that. Select the block that you wish to unthread. ஸோ எப்படி அன்த்ரெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம எந்த டெக்ஸ்ட்டை அன்த்ரெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் எதை வச்சு செலக்ட் பண்ணுவோம், யூஸிங் த பாயிண்டர் டூல். கிளிக் ஆன் த எடிட் கட். ஸோ எடிட் மெனு போயிட்டு கட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பேஜில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான், ஓகேவா, எந்த பிளாக் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் யூ ஜென்ட்லி கிளிக் ஆன் த மவுஸ், ஓகே, கிளிக் பண்ணிட்டு உடனே எடிட் மெனு போய் என்ன சூஸ் பண்ணணும், கட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நவ் கிளிக் ஆன் த எடிட் அண்ட் பேஸ்ட் இன் த மெனு பார். அதை கட் பண்ண உடனே நீங்கள் திருப்பி எடிட் போயிட்டு பேஸ்ட் பண்ண பிறகு the block will reappear in the same position but it is now an unthreaded block. ஸோ த்ரெட்டடாக இருக்கிறத எப்படி அன்த்ரெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பாயிண்ட் டூல் வச்சு கிளிக் பண்ணிட்டு எடிட் போயிட்டு கட் பண்ணுறீங்க. திருப்பி ஒரு பொசிஷனில் ஒரு மவுஸை கிளிக் பண்ணிட்டு திருப்பி எடிட் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு unthread a threaded block. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், threadedல இருந்து unthread ஆக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தட் 2 பாருங்க. select the block that you wish to unthread in the pointer tool. ஸோ நீங்க எதை செலக்ட் பண்றதா இருந்தாலும் using the pointer tool. ஓகே. and then choose the text tool and select all the text in the text block. ஸோ என்ன பண்ற, அதில் என்ன சொன்னாங்க, பாயிண்டர் டூல் வச்சு செலக்ட் பண்ண சொன்னாங்க. இதில் செகண்ட் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க, டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? செலக்ட் ஆல் த டெக்ஸ்ட் அண்ட் த பிளாக், தென் கிளிக் ஆன் த எடிட் அண்ட் கட். ஓகேவா? ஸோ எடிட் மெனு போயிட்டு கட்டுங்கிற ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், பிளாக் டிஸ்அப்பியர் ஆகுது. டிஸ்அப்பியர் மீன்ஸ் நமக்கு விசிபிளாக இருக்காது. நவ் கிளிக் ஆன் த இன்சர்ஷன் பாயிண்ட். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட்டை with an existing threaded block, அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ண சொல்றாங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், தென் கிளிக் ஆன் த எடிட் அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன். திருப்பி எடிட் போயிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே the text will be added in the block. அந்த டெக்ஸ்ட் திருப்பி என்ன ஆயிடும், அதுல ஆட் ஆயிடும். ஆனா அது என்னவா இருக்காது, த்ரெட்டடா இருக்காது, அன்த்ரெட்டடா இருக்கும். ஓகே. threaded means it is connected to the another text block. unthreaded means standing alone, தனியா தான் இருக்கும், எது கூடயும் அதோட கனெக்டிவிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பிளேசிங் டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். ஸோ ஒரு ஃப்ரேம் இல்லை ஒரு ஷேப் எடுத்துட்டு அதுக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃப்ரேம் ஹோல்ட் டெக்ஸ்ட் அண்ட் த பிளேஸ் ஆஃப் யூஸிங் த டெக்ஸ்ட் பிளாக். லிசன் இட் கேர்ஃபுல்லி. ஸோ இதை தான் இப்போ நான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்னோட டெக்ஸ்ட் எப்படி நான் பேஸ்ட் பண்ணேன், லெட் வி see that. place the text in a frame. ஸோ என்ன பண்ணணும், ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி, கிளிக் ஆன் எனி ஒன் ஃப்ரேம் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். ஸோ டூல் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ட்ரா த ஃப்ரேம் வித் ஒன் ஆஃப் த பேஜ் மேக்கர் ஃப்ரேம் டூல்ஸ். அது ரெக்டாங்கிளா இருக்கலாம், எலிப்ஸா இருக்கலாம், பாலிகனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் யோர் விஷ். ஓகே. ஸோ எந்த ஒரு ஃப்ரேம் எடுக்கிறதுங்கிறது உங்களோட விஷயம். இங்கே என்ன எடுத்திருக்காங்க, சர்க்கிள் எடுத்திருக்காங்க, எலிப்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே. அண்ட் தென் மேக் ஷோர் த ஆப்ஜெக்ட் ரிமைன் செலக்டட். ஸோ அதை வரைஞ்சிட்டு செலக்டட் அப்படின்னா உங்களுக்கு இதை சுற்றி என்ன இருக்குது, 4 டாட்டட் இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா மவுஸ் கொண்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு செலக்டட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகே. கிளிக் ஆன் தி ஃபைல் place, the place dialog box will appear. ஸோ நான் இது உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு வீடியோ அடுத்த செஷனில் போடுவேன். ஓகேவா? ஸோ ஃபைல் போயிட்டு பிளேஸ் போவீங்க. பிளேஸ் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை ஓப்பன் பாக்ஸில் என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுப்பீங்க. ஓகேவா? திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு இம்போர்ட் தி டெக்ஸ்ட் ஃப்ரம் தி அதர் சாஃப்ட்வேர். ஓகே. ஃபைல் பிளேஸ் போய் தான் நீங்கள் வெளியில் இருக்கிற டெக்ஸ்ட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணுவீங்க. locate the document that contain the text you want to place selected. ஸோ எங்கே அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் கிளிக் ஆன் ஓப்பன்.
click inside the frame to place the text in it. ஸோ நீங்கள் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா சர்க்கிள், அதுக்குள்ளே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல பிளேஸ் ஆகிடும். த டெக்ஸ்ட் வில் பி பிளேஸ்ட் அண்ட் தி ஃப்ரேம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்குள்ள டெக்ஸ்ட் எப்படி பிளேஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லிங்கிங் த ஃப்ரேம்ஸ் கண்டைனிங் த டெக்ஸ்ட். ஸோ எப்படி நம்ம ஒரு ஃப்ரேமுக்கு இன்னொரு ஃப்ரேம் லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க, ரெக்டாங்கிள் ஃப்ரேம். ஓகே, எ சிங்கிள் ஃப்ரேம் மே நாட் பி லார்ஜ் எனஃப் டு ஹோல்ட் entire story. When you are using the large amount of text, you can link the frame together so that an entire story is visible. So என்ன சொல்றாங்க, ஒரு சிங்கிள் ஃப்ரேம்க்குள்ள, ஒரு சிங்கிள் ஃப்ரேம்னா மேபி 5 லைன்ஸ் வைக்க முடியும் இல்லையா. ஸோ நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுறீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு பேராகிராஃபோ இல்லை 2 பேராகிராஃப், மோர் தென் 20-25 லைன்ஸ் தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே ஃப்ரேம்ல அதை கொண்டு வர முடியாது. அப்போ இன்னொரு ஃப்ரேமோட லிங்க் வச்சு நம்மளுக்கு எல்லா ஸ்டோரியும் விசிபிள் ஆகும் மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும். அதுதான் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். த லிங்க் frames containing the text. Draw the second frame with the frame tool of your choice. So first என்ன சொல்றாங்க, டெக்ஸ்ட் கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிறது டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்து வைக்கிறேன், செகண்ட் ஃப்ரேம். கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு செலக்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிட்டு, செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ரெட் கலர்ல உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல செலக்ட் ஆயிருக்குன்னா இப்படி இருந்தாவே நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, அது வந்து த்ரெட்டட்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, ரெட் கலர் ட்ரையாங்கிள் லோட் ஆகிடுது, லோடு டெக்ஸ்ட் ஐக்கான். ஓகேவா, அடுத்து என்ன பண்றீங்க, கிளிக் ஆன் த செகண்ட் ஃப்ரேம். த பேஜ் மேக்கர் flows the text into the second frame. ஸோ இந்த இடத்துல அந்த ரெட் கலர்ல இருக்கிறத டச் பண்ணாவே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ரேமுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ரிமைனிங் டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடும். இஸ் தட் கிளியர்? நீங்க எதுவுமே பண்ண போறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம் எடுக்கிறீங்க, ரெக்டாங்கிளோ எலிப்ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகேவா, ஃப்ரேம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெட் கலர் ட்ரையாங்கிள் கீழே உங்களுக்கு அந்த ஹேண்டில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே செகண்ட் ஃப்ரேம்ல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன ஆயிடும், இங்க கிளிக் பண்ணிட்டு அதை டிராக் பண்ணி செகண்ட் ஃப்ரேம்ல கொண்டு வைக்கணும். ஓகேவா, அப்படி வைக்கும்போது உங்களுக்கு செகண்ட் ஃப்ரேம்ல அதோட கண்டினியூஷன் டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் converting the text in a text block to a frame. So என்ன பண்றீங்க, converting the text block frame convert பண்ண போறோம். Let me see that. After creating the text in a text block. So text blockல நீங்க text create பண்ணிட்டீங்க வெளியில இருந்து. ஓகேவா, if you want to convert it into a frame, அதை வந்து நீங்க frame text blockல இருந்து ஒரு frame ஷேப்புக்கு கொண்டு வர பாக்குறீங்க, you can do this by using these steps. Okay, draw the frame of your choice using one of the PageMaker frame tool. So ஒரு frame வரைஞ்சுக்கணும், அது வந்து ரெக்டாங்கிளா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், எலிப்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, select the text block you want to insert the frame. So எந்த இடத்துல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறத அந்த டெக்ஸ்ட் பிளாக் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, click the frame while pressing the shift key. அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போறோம், using the shift key. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா shift key plus அந்த மூவ்மெண்ட்ஸ் ஏரோ இருக்கும் இல்லையா, அப் டவுன் ரைட் லெஃப்ட், இதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். and then choose எலமெண்ட் மெனு போயிட்டு ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அட்டாச் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், டெக்ஸ்ட் பிளாக் ஃப்ரேமா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுல ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க, அண்ட் தென் அதுல என்ன பண்றீங்க, டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்றீங்க ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணி. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா எலமெண்ட்டும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெனு அங்கே இருக்கும், ஃபோர்த் ஒன். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி அதுல இருந்து ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி அட்டாச் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுது, நவ் த டெக்ஸ்ட் அப்பியர் அண்ட் த ஃப்ரேம். லிசன் இட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்திருக்காங்க இல்லையா, ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்டை முன்னாடியே பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ எலமெண்ட் போயிட்டு எலமெண்ட்ல என்ன கொடுக்குறாங்க, அட்டாச்ல போய் ஃப்ரேம் அட்டாச் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் மேல இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் குள்ள என்ன ஆயிடுச்சு, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பிளேஸ் ஆயிடுச்சா. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செப்பரேட்டிங் த டெக்ஸ்ட் ஃப்ரம் தி ஃப்ரேம். ஸோ என்ன பண்றோம், அந்த டெக்ஸ்ட்ல இருந்து அந்த ஃப்ரேமை எப்படி டெலீட் பண்றது. ஓகேவா, லிசன். Once that has been attached to a frame or flowed inside it, you can separate it text and frame. So திருப்பி என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு இல்லையா ரெக்டாங்கிள், அந்த ஃப்ரேம் தனியாவும் டெக்ஸ்ட் தனியாவும் செப்பரேட் பண்றது எப்படி, that is a simple way.
click the frame on the pointer tool. So இந்த second pageல இருக்கு இல்லையா, அந்த frame click பண்ணிக்கிறீங்க, pointer tool யூஸ் பண்ணி select பண்ணிக்கிறீங்க. Then choose the element menu போயிட்டு frameல delete content அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த delete ஆயிட்டு வெறும் frame மட்டும் உங்களுக்கு empty frame மட்டும் உங்களுக்கு display ஆகும். Okay, next how to save, close, open the PageMaker document. Students listen it carefully. ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர், உங்களோட ஓப்பன் ஆஃபீஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஹவு டு சேவ் அ டாக்குமெண்ட், லிசன் இட் கேர்ஃபுல்லி. உங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஓகேவா. நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த 3 ways. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மெனு வைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சூஸ் தி ஃபைல் அண்ட் சேவ் மெனு, ஓகேவா. ஸோ ஃபைல் மெனு போயிட்டு சேவிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. நெக்ஸ்ட் மெத்தட் என்னது, யூசிங் த சேவ் ஐகான். ஸோ உங்களுக்கு டூல் பாக்ஸில் என்ன இருக்கும், டூல் பார் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி ஐகான்ஸ், அதில் என்ன இருக்கும், சேவுங்கிற ஐகான் இருக்கும். அண்ட் தென் யூஸ் த ஷார்ட்கட் கீ Ctrl+S. அப்போ ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ways இருக்குது. யூசிங் த மெனு, யூசிங் த ஷார்ட்கட் அண்ட் யூசிங் த ஐகான்ஸ். ஓகே, ஸோ 3 method you have to save the document, open the document and close the document, isn't it? ஓகே, ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S. ஓகே, அண்ட் தென் சேவ் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸ் as shown. ஸோ நீங்கள் Ctrl+S கொடுத்துட்டீங்க, ஓகேவா. கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா. அந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபைல் நேம் இருக்கும். ஃபைல் நேம் நீங்கள் கொடுப்பீங்க, அவ்வளோதான். ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? ஓகே, the file name is given in the file name list box. அந்த லிஸ்ட் பாக்ஸில் ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேவ் அஸ். ஸோ ஃபைல் சேவ் அண்ட் தென் சேவ் ஐகான் கிளிக் பண்ணுறது ஷார்ட்கட் கீஸ் பார்த்தோம். சேவ் அஸ்னா என்ன, வாட் இஸ் சேவ் அஸ்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தப்பான டெஸ்டினேஷன், தப்பான லொக்கேஷனில் சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அதை வேறு லொக்கேஷன்லையும் வேறு நேம்லேயும் சேவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் சேவ் அஸ். ஓகே, it is used to give a new name or save in the different location using the save as. Okay, so அதுக்கு என்ன பண்ணணும், as the same menu file போயிட்டு save as கொடுக்கணும். ஓகேவா, save as கொடுத்த எல்லாமே new, open, close and then save, இது எல்லாமே ஃபைல் அப்படிங்கிற மெனுவில் தான் இருக்கும். ஒரு ஃபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நமக்கு ஃபைல் மெனுவில் தான் இருக்கும். அப்போது சேவஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு டயலாக் பாக்ஸ் சேவ் பப்ளிகேஷன். அப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, அன்டைட்டில்டு 1 இருக்கா ஃபைல் நேம். ஓகே, அண்ட் தென் லொக்கேஷன் மேலே மை டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஸ்பின் ஏரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லொக்கேஷன் ஷோ ஆகும். அந்த லொக்கேஷனில் உங்களோட ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டு க்ளோஸ் த டாக்குமெண்ட். ஸோ க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட எல்லா வேலையும் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க, ஒரு விண்டோவில் கார்னரில் எக்ஸ்ன்னு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா Alt F4, that is the shortcut key, Alt F4 and then Ctrl+W, இது எல்லாமே shortcut keys. Okay, after saving the document can be closed using the file close command. அப்போ ஃபைல் மெனு போயிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா Alt F4 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அண்ட் தென் Ctrl+W, கீபோர்டில் Ctrl+W கொடுத்தாலும் அந்த டாக்குமெண்ட் குவைட் ஆகிடும். Okay, this is the way you have to close the PageMaker document. Next, opening an existing document. Already நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபைலை எப்படி ரிட்ரீவ் பண்ணி பார்ப்பீங்க, choose the file menu and choose the sub option menu open. Okay, ஸோ ஃபைல் போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு எப்படி 3 மெத்தட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி ஓப்பனுக்கும் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்கலாம், இல்லைனா டூல் பாரில் ஓப்பன் ஐகான் கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆர் ப்ரெஸ் Ctrl+O ஷார்ட்கட் கீ இந்த கீபோர்டு. அப்போ ஃபைல் மூலயமாவும் பண்ணலாம், ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், டூல் பார் ஐகான் மூலயமாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பண்ணது உங்களுக்கு என்ன வருது, ஓப்பன் பப்ளிகேஷன், ஒரு ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மை டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வேறு என்ன ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேமை இங்கே கர்சர் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் அப்படிங்கிற ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைல் நேமில் அந்த அடோப் அப்படிங்கிறது வந்துடும். தென் ஐ கிளிக் தி ஓப்பன் பட்டன் கொடுத்துட்டேன்னா எனக்கு PageMaker விண்டோவில் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைல் எனக்கு டிஸ்பிளே ஆகும். This is the way you have to open the existing document in the PageMaker. Students, I hope you should understand this topic very well. இன்னைக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தீங்க, த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்க இல்லையா, அண்ட் தென் ஒரு
த்ரெட்டடை எப்படி அன்த்ரெட்டடா மாத்துறது, ஒரு ஃப்ரேமுக்குள்ள எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க. ஓகே, அண்ட் தென் ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் லிங்க் பண்றது பத்தி பார்த்தீங்க. அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருந்து ஒரு ஃப்ரேமை எப்படி கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க. அண்ட் தென் ஒரு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, அண்ட் தென் சேவ் பண்றதுன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ பேஜ் மேக்கர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், நல்ல வீடியோவை லிசன் பண்ணி கேட்கணும். எல்லா வீடியோஸ்க்கும் பின்னாடி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோவும் சேர்த்து தான் போடுவேன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு செகண்ட் என்ன பண்ணணும், அது பின்னாடி கொடுக்குற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராக்டிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் இன் அவர் குரூப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.